இஸ்லாமிய சகோதரர் மட்டும் உள்ளார வாங்க, தயவு செய்து மத்தவங்க யாரும் வர வேண்டாம். பள்ளிவாசல குல்லா போட்டாரு, நோம்பு கஞ்சி சாப்பிட்டாரு, அது வரவேற்கத்தக்கது. அதை நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது. அது என்ன பள்ளிவாசல் வந்துகிட்டு இந்துக்கள் சகோதரியில வராதியே, சகோதரர்களை வராதியன்னா அப்ப அவர் யாருன்னு கேட்க தோணுதுல. அப்படின்னு சொன்னா நீங்க மசூதிக்குள்ள போனா முஸ்லீம் ஆயிருவிய, ஜட்ஜுக்குள்ள போனா கிறிஸ்டின் ஆயிருவிய, கோயிலுக்குள்ள போனா ஹிந்தா போயிருவீங்க. ஏயா எதுலதான் உங்களுக்கு மதங்கிறது இல்ல? ஏன் இந்துக்கள் சகோதரி வந்தா என்ன? ஒரு நடிகரை பார்க்க எல்லாரும் வரத்தான் செய்வாங்க. அப்ப அதுக்காக சுட்டியா நீங்க இந்துக்கள் சகோதரியில வராதீங்கன்னா இதெல்லாம் என்னையா இதெல்லாம் நல்லா இருக்குதா? இது அரசியல். அப்ப ஒவ்வொரு தேக்கு நீங்க போகையில அந்தந்த மதம் சார்ந்தவங்க மட்டும்தான் கூப்பிடுவீங்க. எக்ஸ்ட்ரா வந்தா நீங்க என்ன பண்ணிருவிய? இந்துக்கள் சகோதரியில வரக்கூடாதுன்னா இது ஏற்கனவே மீட்டிங்ல பேசியிருந்திருக்கணும். இந்துக்கள் சகோதரி யாரும் வராதியன்னு சொல்லிட்டு என்னையா நீங்க உள்ளக்க மசூதிக்குள்ள வந்ததோட முழுமையா முஸ்லீம் ஆயிட்டீங்களா? அப்ப நீங்க யாருன்னு நாங்க கேட்டோம்னா எல்லாம் உங்களுக்கு வருத்தம். அதனால இந்த மாதிரிலாம் அநாகரியமான வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. உங்க தலைவர் குர்ஆனை ஓதுனாரு, நல்ல மனப்பாடமா ஓதி இருந்தாரு, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் பார்த்து சிரிச்சோம். சரி, பிரச்சனை இல்லை, நத்திங்க. யோசிச்சு பேசுங்க. நாவடக்கம் முக்கியம் தேவை. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வெல்லும் கொள்ளும் என்பது நாவடக்கம் தான் முக்கியம். நீங்க நாவடக்கி பேசுங்க, மதத்தை வச்சு யாரையுமே பேசாதீங்க. நாங்க இந்துக்களா இருந்தாலும் மசூதிக்குள்ள விடுவோம், அது எங்களுடைய பழக்கம். ஏன்னுட்டா எங்களுடைய முஸ்லீம்ல சமூக நீதியும் சமத்துவமும் நாங்க எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கிறவங்க தான் முஸ்லீம்க. அது என்ன மசூதிக்குள்ள நின்றுகிட்டு இந்துக்கள் சகோதரியில வராதுன்னா இது என்னையா லாஜிக்கா இருக்கு?